رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அரசாட்சியை தனக்காக்கி அழகாட்சி புரிகின்ற என் எல்லா இறைவனுக்கே எல்லாம் புகழும் என்று புகழ்ந்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இப்பேரண்டத்தில் மனிதர்களையும் பற்பல உயிரினங்களையும் படைத்துள்ளான். ஆனால் அந்த படைப்புகளில் அற்புத படைப்பாக மனித படைப்பை ஆக்கியுள்ளான். ஆம், உண்மைதான். அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வுக்குட்படுத்தப்படும் மனித உடல் என்பது இன்று வரை முடிவில்லா ஆராய்ச்சியாகத்தான் உள்ளது. சுப்ஹான் அல்லாஹ். இப்படி அற்புத படைப்பாக திகழக்கூடிய மனிதனுக்கு ஆதம் நபி காலத்திலிருந்தே இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை, கஷ்டம், நஷ்டம் என எல்லாம் தேவைகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் அந்த பிரச்சனைகள் அதிக அளவில் நவீன பிரச்சனைகளாக உருமாறி மனித சமுதாயத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, கல்வியிலும் கைபேசியிலும் வறுமையிலும் வரதட்சணையிலும் பெண்மையிலும் பெருமைப்படும் மொழிகளிலும் இளைஞர்களிலும் இனங்களிலும் அன்பிலும் அதிகாரத்திலும் இன்னும் பிரச்சனை என்பதற்கே வரையறை தெரியாத பிஞ்சு குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இவ்வாறு இந்நவீன பிரச்சனைகளை கூறிக்கொண்டே போகலாம். இப்படி மனித இனத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வுகளும் இன்ஷா அல்லாஹ் இவ்வுரைவில் காண்போம். இன்று நவீன பிரச்சனைகள் முதலாவதாக இருப்பது பொருளாதாரம். பொருளாதாரம் வளர்ச்சி எங்கே நிறைவாக இல்லையோ அங்குதான் வறுமை ஏற்படுகிறது. இப்படி மக்களின் வறுமைக்கு இரண்டு விஷயங்களே காரணமாக உள்ளது. இதில் முதல் காரணம் மக்கள்தான். மனிதன் அதீத பேராசையும் ஆடம்பரங்களும் தான் வறுமைக்கு காரணமாக உள்ளது. ஏனென்றால் தேவையான விஷயங்களுடன் தேவையில்லா ஆடம்பரங்களும் மனிதன் அனுபவிக்க விரும்புகிறான். இதை பற்றி தான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 102வது அத்தியாயத்தில் முதல் 2 வசனங்கள் கூறுகிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர், செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கு ஒருவர் அதிகமாக தேடிக்கொள்வதை உங்களை அல்லாஹ்வை விட்டு பராமுகமாக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரை கபர்களை சந்திக்கும் வரை. இவ்வாறு ஒரு மனிதன் அளவு கடந்த ஆசை என்பது அவனுக்கு கடனிலும் கந்து வட்டியிலும் மைக்ரோ ஃபைனான்ஸிலும் தனியார் நிதி நிறுவனங்களும் தள்ளுகின்றது. இறுதியில் அந்த கடனை செலுத்த முடியாமல் தன்னை தானே மாய்த்து கொள்கின்றான். கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் 5000க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். சுமார் 4.6 கோடி மக்கள் அதிகமாக வறுமை நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். வறுமையின் இரண்டாவது காரணம் சிறந்த ஆட்சி இல்லாமை. ஒரு நாட்டின் சிறந்த ஆட்சி என்பது அந்நாட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சி வைத்தே அறிந்து கொள்ளலாம். சிறந்த தலைவரின் ஆட்சியில் வறுமை என்பது அறவே இருக்காது. அம்மக்கள் அந்நாட்டு தலைவர் பற்றி அச்சமற்றலாக இருப்பார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களின் தலைவர்களின் சிறந்தவர்கள், அவர்களை நீங்கள் அன்பு கொள்வீர்கள், அவர்கள் உங்களை அன்பு கொள்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் துவா செய்வீர்கள், அவர்கள் உங்களுக்காக துவா செய்வார்கள். அறிவிப்பாளர் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு திருமதியில் 1855வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 16வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் கூறுகிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தபடியும் நல்லது செய்யும்படியும் கட்டளையிடுகின்றான். ஆனால் இன்று ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களுக்கு சிரமத்தையும் அவர்கள் மீது வெறுப்பையும் ஏற்படுத்தும் விதமாக ஆட்சி செய்கிறார்கள். உதாரணமாக ஜிஎஸ்டி வரியை கூறலாம். கடந்த ஆண்டுகளில் டெட்ரா பேக், தயிர், லஸ்ஸி மற்றும் மோர் பால் போன்றவற்றில் 5% ஜிஎஸ்டி உயர்ந்துள்ளது. செக் புக்கை வழங்குவதற்கு வங்கி வசூல்தி சேவை வரியோடு அதில் 15% ஜிஎஸ்டி வரியும், மருத்துவமனையில் ஐசியு அல்லாத அறைகளுக்கு 5% ஜிஎஸ்டி வரியும், அட்லஸ் வரைபடங்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரியும், எல்இடி பல்புகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரியும், பிளேட், பேப்பர், சிசர்ஸ், ஷார்ப்னர்ஸ் என்பதற்கெல்லாம் தற்போது 18% ஜிஎஸ்டி வரியாக அதிகரித்துள்ளது. இப்படியே போனால் குழந்தை பெறுவதற்கும் ஜிஎஸ்டி வரி போடுவார்கள் போல. ஒரு குழந்தை பிறந்தால் 5% ஜிஎஸ்டி என்றும் 2 குழந்தைகள் பிறந்தால் 10% ஜிஎஸ்டி என்றும் காலப்போக்கில் சட்டம் வந்துவிடும் போல. ஆனால் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வாக உலகத்தையே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறந்த ஆட்சியாக அமைந்தது எம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி. கிபி 640 அரேபியம் முழுவதும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு தெருவாக இரவு நேரத்தில் உலாவனது அனைவருக்கும் உணவளிக்கப்பட்டு விட்டதா என்று தானே நகர் சோதனையில் இறங்கினார்கள். இன்னும் எப்போது உதவி கோரி விண்ணப்பங்கள் வந்தாலும் பிறரை எதிர்பார்க்காமல் தானே ஓடி சென்று போய் உதவினார்கள். பைத்துல் மால் என்னும் பொது நிதியத்தையும் உருவாக்கினார்கள். எனவே உமரின் ஆட்சியை போன்ற ஆட்சி அமைந்தால் மட்டுமே
மக்களின் வறுமையும் பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்ததாக, இன்று நவீன பிரச்சனைகள் மக்களின் அடிப்படை பிரச்சனையாக இருப்பது கல்வி. அறிவின் வளர்ச்சி தான் கல்வி. ஆனால் அறிவின் வளர்ச்சி என்பது நம் குழந்தைகளும் இளைஞர்களும் அபரீத வளர்ச்சியாக மாறியுள்ளது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனம் கூறுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லஸீன யஅலமூன வல்லஸீன லா யஅலமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? சமூக வலையமைப்பு தொடர்பாக சில புள்ளி விவரங்களை பார்த்தால் 51% மாணவர்கள் சமூக இனத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பயன்படுத்துகிறார்கள். இன்னும் கல்வி என்பது வியாபாரமயமாக்கப்பட்டு வருகிறது. மேலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தகுதியேற்றவாறு கல்வி கிடைப்பதில்லை. உதாரணமாக நீட் தேர்வை கூறலாம். இத்தேர்வு மாணவர்கள் மத்தியில் அவர்கள் அவநம்பிக்கையை உடைக்கும் விதமாக உருவாக்கியுள்ளது. 8/9/2022 நீட் தேர்வில் தோல்வியடைந்த ஆம்பத்தூர் பகுதியை மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பெரும் சோகத்தையே உண்டாக்கியுள்ளது. இதற்கு காரணம் இங்குள்ள கல்வி திட்டங்கள் சரியில்லாததான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான தீர்வையும் கொடுக்கிறது. பதர் போர் கைதிகள் தங்கள் விடுவித்துக் கொள்வதற்கு பணத்திற்கு பகரமாக முஸ்லிம்களின் குழந்தைகள் 10 குழந்தைகளுக்கு கல்வி அறிவை ஊட்டி அதன் மூலம் ஒரு கைதியை விடுவித்துக் கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கல்வியுள்ள மக்களுக்கு கல்வியில் வாசலை திறந்து வைத்தால் தகுதி இல்லாதவருடன் சமூகம் பாதுகாப்பும் அமைதியும் பெறும். அடுத்ததாக, இன்று நவீன யுகத்தில் எப்படி புது புது கண்டுபிடிப்புகளும் புது புது ஆராய்ச்சிகளும் தோன்றுகின்றதோ அதே போன்று அது குறைவில்லாமல் புது புது நோய்களும் உருவாகிவிட்டது. ஆம், ஆரோக்கியத்தின் குறைபாடு இன்று நவீன பிரச்சனைகள் ஒன்றாக உள்ளது. இன்று மனிதன் ஆரோக்கியத்தில் பணத்தை விற்று அதே ஆரோக்கியத்தை பணத்தின் மூலம் விலைக்கு வாங்குகிறான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 30வது அத்தியாயத்தில் 41வது வசனம் கூறுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லஸீன யஅலமூன வல்லஸீன லா யஅலமூன். மனிதர்கள் கைகள் தேடிக்கொண்ட தீய செயல்களின் காரணத்தால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றுகின்றது. மனிதன் தன் கருத்தினால் உருவாகுகின்ற கண் கவர்கின்ற ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் 5 வயது முதல் 50 வயது வரை உள்ள மனிதன் உண்ணுகிறான். இதனால் மனிதன் புது புது நோய்களுக்கு ஏன் மரணத்துக்கு கூட ஆளாகின்றான். சென்ற வருடங்களில் டொஜிட்டோகோல் என்ற காலவதியான கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்த சென்னையை சார்ந்த 13 வயது சிறுமியின் உடல் முழுவதும் நீல நிறமாக மாறி உயிரிழந்தது. எனவே தான் இஸ்லாமிய மார்க்கம் உணவிற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான தீர்வையும் கொடுக்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 172வது வசனத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் வயிற்றை விட வேறு ஒரு கெட்ட பையும் நிரப்பிக் கொள்வதில்லை. முதுகு எலும்பு நேராக இருந்த ஆதமின் மகனுக்கு சில கவலை உணவே போதும். அவனுக்கு அவசியம் ஏற்படுமானால் அவன் வயிற்றில் 3 பங்கு உணவுக்காகவும் 3 பங்கு அவன் தண்ணீர் குடிக்கவும் 3 பங்கு அவன் மூச்சுடவும் போதும். அறிவிப்பாளர் அபு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அல்லாஹ் அவர் தூதரின் வழிகாட்டலின்படி வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டால் நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒளியட்டும் ஒளியட்டும் பெண்கள் அநீதி, மலரட்டும் மலரட்டும் இஸ்லாமிய நீதி, ஒளியட்டும் ஒளியட்டும் தீண்டாமை, மலரட்டும் மலரட்டும் என் நபியின் சரிதை, ஒளியட்டும் ஒளியட்டும் கல்வியின்மை, மலரட்டும் மலரட்டும் அன்னை ஆயிஷாவின் கல்வி திறமை, ஒளியட்டும் ஒளியட்டும் வரதட்சணை, மலரட்டும் மலரட்டும் அழகிய மகர்கொடை, ஒளியட்டும் ஒளியட்டும் வறுமையாட்சி என்று மலரட்டும் மலரட்டும் உமர் ஃபாரூக் ஆட்சி என்று கூறியவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.